Hi students, welcome to BME Max 10th standard Max exercise 2.8 fifth sum பார்க்கலாம். If the first terms of an infinite GP is 8 and its sum to infinity is 32/3, then find the common ratio கேட்டிருக்கிறாங்க. இதில் ஃபஸ்ட்டு டேர்ம் கொடுத்துருக்குறாங்க, அதோட இன்ஃபினிட்டி டேர்மும் கொடுத்துட்டாங்க. இப்போ ரேஷியோ என்னன்னு கேட்குறாங்க. இப்போ A = 8, S இன்ஃபினிட்டியும் கொடுத்துட்டாங்க 32/3. இதுதான் வந்து A/1 - R. S இன்ஃபினிட்டி ஃபார்மில் A/1 - R. அப்போ அதுதான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க 32/3ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ S இன்ஃபினிட்டி = A/1 - R = 32/3. அப்போ ஏக்கு பதிலாக 3 போட்டுக்கிறோம், 8 போட்டுக்கிறோம். டிவைடட் பை 1 - R வந்து இங்கே நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஈக்குவல் டு இது வந்து 32/3. அப்போ ஈக்குவல் டு இங்கே இதை மல்டிப்ளை பண்ணோம்னா 8 3s are 24 ஈக்குவல் டு 32 × 1 - R. இப்போ 24 இங்கே வந்து இந்த 32 கீழே கொண்டு வந்துடலாம். S infinity = A/1 - R, அது வந்து 32/3. நமக்கு R தான் வேணும். அப்போ ஏக்கு பதிலாக 8, 8/1 - R = 32/3. கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 3 8s are 24 ஈக்குவல் டு 32 இன்ட்டு இங்கே 32 × 1 - R. அப்போ 24 இந்த 32 கீழே கொண்டு வந்துடலாம். இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, இந்த சைடு வரும்போது டிவிஷன் வந்துடும். இப்போ 24/32 = 1 - R. இப்போ 24 வந்து கேன்சல் பண்ணோம்னா 8th டேபிளில் 3 8s are 24, 4 8s are 32 ஈக்குவல் டு 1 - R. அப்போ 3/4 = 1 - R. இப்போ 3 இந்த 1 இந்த சைடு கொண்டு வந்துடலாம். 3/4 - 1 ஈக்குவல் டு -R. அப்போ இது மல்டிப்ளை பண்ணோம்னா 4 × 1 is 4. இப்போ 3 - 4/4 ஈக்குவல் டு -R. 3 - 4ங்கிறது வந்து 4லேருந்து 3 போச்சுன்னா 1, இந்த நம்பருக்கு முன்னாடி சைன் மைனஸ், அதனால் -1/4 ஈக்குவல் டு -R. மைனஸ் கேன்சல் ஆயிரும். அப்போ R = 1/4. அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சிட்டிங்கன்னா ஈஸியாக போட்டாலும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். போட்டு பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா, பை.